நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் நியூஸ் 24 முதல் 7 வரை இன்றைய முக்கிய செய்திகள். மேற்கு கரையில் பாலஸ்தீன மக்களின் துணிச்சலை அல்முகையர் நடவடிக்கை பிரதிபலிக்கிறது. வரலாற்றில் இந்த நாளில் அமெரிக்க சவுதி மிராட்டி குற்றங்கள். இஸ்ரேலுடனான போருக்குப் பிறகு நாட்டின் முதல் இராணுவ பயிற்சியை ஈரான் கடற்படை தொடங்குகிறது. லெபனானில் உள்ள பாலஸ்தீன முகாம்களில் இருந்து ஆயுதங்கள் அகற்றும் பணி இன்று தொடங்குகிறது. தெற்கு லெபனானை இஸ்ரேல் தாக்கி குறைந்தது ஒருவரை கொன்றது. இஸ்ரேலுடனான சமீபத்திய போரின் போது ஈரான் அதன் பழைய தலைமுறை ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக பாதுகாப்பு அமைச்சர் கூறுகிறார். இனி விரிவான செய்திகள். மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீன மக்களின் துணிச்சலை அல்முகையர் நடவடிக்கை பிரதிபலிக்கிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் ரமல்லாவின் கிழக்கே அல் முகையர் கிராமத்திற்கு அருகில் ஒரு சியோனிஸ்ட் குடியேறிக்கு காயம் ஏற்படுத்திய வியாழக்கிழமை ஒரு பாலஸ்தீன வீரரால் மேற்கொள்ளப்பட்ட வீர நடவடிக்கையை ஹமாஸ் பாராட்டியுள்ளார். ஒரு அறிக்கையில் ஹமாஸ், எங்கள் எதிர்ப்பு திறன் கொண்ட மக்களின் சுதந்திரமான மக்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்றும், ரமல்லாவின் கிழக்கே உள்ள அல் முகையர் கிராமத்திற்கு அருகே ஒரு வீர நடவடிக்கைக்கு வணக்கம் செலுத்துகிறோம் என்றும் கூறியது. இதன் விளைவாக ஒரு வீர எதிர்ப்பு போராளி துப்பாக்கிச் சூடு நடத்திய போதிலும் ஒரு குடியேறியை தாக்கியதால் அவர் காயமடைந்தார். பின்னர் அவர் அந்த இடத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேறினார். வரலாற்றில் இந்த நாளில் அமெரிக்க சவுதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் குற்றங்கள். ஆகஸ்ட் 21 அன்று அமெரிக்க சவுதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆக்கிரமிப்பு அவர்களின் வீடுகளில் பொதுமக்களை குறிவைத்து மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களைச் செய்தது. இதன் விளைவாக தியாகிகளும் டஜன் கணக்கானோர் காயமடைந்தனர். ஆகஸ்ட் 21, 2015 அன்று சாலா மாவட்டத்தை கவர்னரேட்டில் குடியிருப்பு பகுதியை குறிவைத்து ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 63 பொதுமக்கள் வீரமரணம் அடைந்தனர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மாரான் பகுதியான ஹைடன் மாவட்டம் சாதா கவர்னரேட்டில் உள்ள வாடி ஓமர் மீது ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் நடத்திய 6 வான்வழித் தாக்குதல்களில் ஒரு பொதுமக்களும் வீரமரணம் அடைந்தனர். கிதாப் மாவட்டத்தில் உள்ள அல் ரிசிபாத், அல் காமா மற்றும் அல் பார் பகுதிகளை மேலும் 6 தாக்குதல்கள் குறிவைத்தன. இஸ்ரேலுடனான போருக்குப் பிறகு ஈரானிய கடற்படை நாட்டின் முதல் இராணுவ பயிற்சியை தொடங்கியது. இஸ்ரேலுடனான 12 நாள் போர் முடிவடைந்ததிலிருந்து ஈரான் தனது முதல் இராணுவ பயிற்சியை தொடங்கியது என்று அரசு தொலைக்காட்சி வியாழக்கிழமை செய்தி வெளியிட்டது. ஓமன் வளைகுடா மற்றும் இந்தியப் பெருங்கடலில் உள்ள கடலில் உள்ள இலக்குகளை நோக்கி கடற்படை கப்பல்கள் ஏவுகணைகளை ஏவியது. இஸ்லாமிய குடியரசில் இதுபோன்ற பயிற்சிகள் வழக்கமானவை என்றாலும், இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அழித்து அணுசக்தி நிலையங்கள் மற்றும் பிற தளங்களை கொண்டு வீசித் தாக்கிய ஒரு போரை அடுத்து ஈரானில் அதிகாரிகள் வலிமையை வெளிப்படுத்த முயற்சிக்கும் போது நிலையான சக்தி 1404 பயிற்சி வருகிறது. தெற்கு லெபனானில் ஐடோட்னா. லெபனான் இராணுவம் சுரங்கப் பாதையை கண்டுபிடித்ததால் ஐடோட் ஹெஸ்புல்லா இலக்குகளைத் தாக்கியது. லெபனானில் உள்ள ஐடோட்னா இடைக்காலப் படை அதன் பார்வையாளர்களை அறிவித்தது மற்றும் லெபனான் ஆயுதப்படை வீரர்கள் பயங்கரவாத குழுவைச் சேர்ந்த ஒரு சுரங்கப் பாதையை கண்டுபிடித்தனர். வியாழக்கிழமை இரவு இஸ்ரேல் பாதுகாப்புப் படைகள் தெற்கு லெபனானில் உள்ள பல ஹெஸ்புல்லா இலக்குகளைத் தாக்கியதாக கூறின. இஸ்ரேல் தாக்கிய இலக்குகளில் ஆயுதக்கிடங்குகள் மற்றும் ஒரு ராக்கெட் ஏவுகணை ஆகியவை இராணுவத்தின் கூற்றுப்படி இருந்தன. தெற்கு லெபனானில் ஹெஸ்புல்லா உள்கட்டமைப்பு இருப்பது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாக ஐடோட் தெரிவித்துள்ளது. லெபனானில் உள்ள பாலஸ்தீன முகாம்களில் இன்று ஆயுதங்களை களையத் தொடங்கும். லெபனான் அகதிகள் முகாம்களில் உள்ள ஆயுதமேந்திய பாலஸ்தீன குழுக்கள் வியாழக்கிழமை அதிகாரிகளிடம் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்கத் தொடங்கும் என்று ஒரு கூட்டுக்குழு தெரிவித்துள்ளது. மே மாதம் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தை தொடர்ந்து பாலஸ்தீன முகாம்களுக்குள் இருந்து ஆயுதங்களை ஒப்படைக்கும் செயல்முறையின் முதல் கட்டத்தின் தொடக்கத்தை இன்று குறிக்கிறது. லெபனான் பாலஸ்தீன உரையாடல் குழுவின் தலைவர் ரமேஸ் டிமாஷ்கி ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். பெய்ரூட்டில் உள்ள புர்ஜ் அல் பராஸ்னே முகாமில் இருந்து இந்த செயல்முறை தொடங்கும். அங்கு முதல் தொகுதி ஆயுதங்கள் வழங்கப்பட்டு லெபனான் இராணுவத்தின் காவலில் வைக்கப்படும் என்று அவர் மேலும் கூறினார். பாலஸ்தீன ஆயுதங்களை அகற்றும் பணி இன்று மாலை புர்ஜ் அல் பராஜ்னே மற்றும் அல் பாஸ் முகாம்களில் இருந்து தொடங்கும் என்று அல் ஜதீத் தொலைக்காட்சி முன்னதாக செய்தி வெளியிட்டது. தெற்கு லெபனானை இஸ்ரேல் தாக்கியது, குறைந்தது ஒருவரைக் கொன்றது.
தெற்கு லெபனானில் வியாழக்கிழமை பல பகுதிகளை இஸ்ரேலிய இராணுவம் குறிவைத்து குறைந்தது ஒருவரைக் கொன்றது. டேல்செரியனில் மோட்டார் சைக்கிளில் வந்த ட்ரோன் ஒருவர் கொல்லப்பட்டதாக தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பின்னர் மற்றொரு தாக்குதல் ஐநாட்டா பிண்ட் ஜபீலின் புறநகர் பகுதியை தாக்கியது. புதன்கிழமை இரவு டேல் சஹ்ரானியில் ஒரு வாகனத்தை குறிவைத்து ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. மேலும் அல்ஹோஷன் டயர் மாவட்ட பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் மற்றொரு ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. அன்சார் புறநகரில் உள்ள ஒரு கட்டிடத்தின் மீது இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் வன்முறை தாக்குதலை நடத்தியபோது அல்ஹோஷில் 7 பேர் காயமடைந்ததாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுடனான சமீபத்திய போரின் போது ஈரான் அதன் பழைய தலைமுறை ஏவுகணைகளை பயன்படுத்தியது என்று பாதுகாப்பு அமைச்சர் கூறுகிறார். பாதுகாப்பு தொழில்துறை தினத்தை குறிக்கும் வகையில் தெஹ்ரானில் நடைபெற்ற வெளிநாட்டு இராணுவ இணைப்பாளர்களுடனான சந்திப்பின் போது பேசிய பிரிகேடியர் ஜெனரல் அசிசி நசிர்சாதே, மோதலில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் பல ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டன, ஆனால் முக்கிய இலக்குகளை தாக்குவதில் இன்னும் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ளன என்பதை வலியுறுத்தினார். 12 நாள் போரில் முழுமையாக ஆதரிக்கப்பட்ட ஒரு எதிரியை நாங்கள் எதிர்கொண்டோம் என்று நசிர்சாதே செய்தியாளர்களிடம் கூறினார். ஈரான் இஸ்லாமிய குடியரசு சியோனிச ஆட்சியை மட்டுமல்ல, அமெரிக்காவின் முழு தளவாட உளவுத்துறை மற்றும் செயல்பாட்டு ஆதரவையும் எதிர்கொண்டது. இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றி.